பெருஞ்சிலம்பு இந்த தோட்டத்தை ஒட்டி உள்ள அந்த ஆறுக்கு ஓரமாக நடந்து போகிற பாதையில் தான் இருக்குது அந்த பெருஞ்சிலம்பு. அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கீப் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இதுதான் கிராமப்புறங்கள்லாம் வந்தால் தான் இந்த இயற்கை எழில் அழகுகள்லாம் பார்க்க முடியும். நம்ம டவுனில் இருந்துட்டு இதெல்லாம் ஆறும் கிடையாது, குளமும் கிடையாது. குளம் இருக்கும் அங்கே கேட்டு அது தண்ணி கட்டியில் அடங்கும். இது ஓடுற தண்ணி பாருங்கள், இங்கெல்லாம் தான் சுத்தமாக கிடக்கு. நம்ம டவுன்லலாம் எல்லா கடையில் உள்ள கழிவு நீர் எல்லாம் அந்த ஓடையில் தான் வரும். இங்கெல்லாம் அப்படி இல்லை, சுத்தமாக தான் இருக்குது தண்ணிகள்லாம். அதனால் நம்ம தைரியமாக இது பயன்படுத்தலாம். இந்த பாதை வரது பார்த்து வரணும். பயமான ஒரு ஏரியாவாகும். ஒத்தையடி பாதை அழகாக இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் அழகு. நம்ம லண்டன் தமிழச்சி அக்கா இந்த ஒத்தையடி பாதையில் தான் வந்து பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபால்ஸ் பார்க்க வந்துருக்கீங்க. லண்டன் தமிழச்சி அக்காவுக்குள்ள வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது என்னடி பாதை இங்கோடி எங்கே கூட்டிகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்கார பொண்ணுகிட்ட கேட்பாங்க. பாருங்க, ஈட்டி செடி, மூங்கில் செடி சூப்பராக இருக்குல்ல. சரி, மீன் கொத்தியெல்லாம் இருந்துச்சு. அவங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது மீன் கொத்தி அந்த கிராபிக்ஸ் இடையில ஆட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பார்க்க கீழே விழுந்து கிடக்குதுண்ணா. அது இப்போ பார்க்க மரம் அதில் நிற்கிது கூட. இதுலேயும் திடீர்னு கொண்டு கை வைக்கக்கூடாது. எல்லா செடிகளும் அங்கங்கேட்டு காடு மாதிரி பறந்து கிடக்குது. ஸோ நம்ம பார்த்து கவனமாக போயிட்டு அப்படியே பத்திரமா போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்களா. அழகாக இருக்குது, இடங்கள்லாம் சூப்பர். பின்ன ஒத்த வழியாக இருக்குது. நல்ல ஒரு பயங்கரமா ஏழை காற்றுல விழுற மாதிரி வந்துச்சா. நான் என்ன தோணாலும் வந்து சாடிட்டு பயந்துட்டேன். வந்துட்டுருக்கேன். காணலையா? ஃப்ரெண்டில் போயிருப்பா. அழகாக இருக்கலாம், தெளிந்த தண்ணி கைஸ். கிறிஸ்டல் அண்ட் கிளியர் வாட்டர் ஃப்ரெண்ட். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தண்ணி தான் சூப்பர். எந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு தான் கைஸ் அங்கேருந்து பெருஞ்சிலம்பில் செகண்ட் ஃபால்ஸ் ஆகும். இதை பார்க்குறதுக்கு அவனுக்கு தான் நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோம். பாருங்கள், அங்கே தள்ளி தெரியுதா எப்படி கொட்டு சவுண்டு வேறு லெவலில் கேட்கும். நமக்கு இங்கேருந்து கிட்ட போய் அனுபவிச்சா தான் அந்த சவுண்டு இதமாக இருக்குங்க. அதுக்கு கேட்கறதுக்கு அந்த ஓசை வேறு லெவலாக இருக்கும். எனக்கு அந்த இதில் அவ்வளோ அந்த கூழாங்கல், பெரிய பெரிய கூழாங்கல், கிறிஸ்டல் அண்ட் கிளியர் வாட்டர் ஆகும். வேறு லெவல். அந்த வியூவில் அந்த ஏரியாக்கள் அவ்வளோ பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சி. எனக்கு அந்த கீழே இறங்கிட்டேன். அப்புறம் மட்டும் சரி கால் பூந்தாக்கிறதுனால சும்மா நார்மலான நல்ல அடித்து ஓடுற தண்ணி மணல் தான் கிடந்துச்சு. அதனால் காலெல்லாம் பூந்தாது நீட்டாக இருந்துச்சு. அழகாக இப்போ அங்கே நடந்து போகும்போது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த தள்ளி வரைக்கும் நான் நடந்து போயிட்டேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இது கூட பண்ண மாட்டோமான்னு சொல்கிற மாதிரி அங்கே வரைக்கும் போய் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு. ஆனால் நாங்கள் போகும்போது ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் கலந்து நீங்களும் வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் தயாரி போயிட்டாங்க. நிறைய இடத்துல கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி நம்ம இடத்துல வந்துருக்கோம் அப்படின்னாங்க. எல்லாம் தொட்டு பத்து அவ்வளோ கிளியர் பார்த்தீங்களா, நீல நிறமாட்டு இருக்குது. அவ்வளோ சுத்தமான தண்ணி. அது எங்கே இருந்தோம் மலையிலேருந்து எங்கேருந்து வரதாக இருக்கும். அது எப்படி வந்து பாயுது. இன்னும் ரொம்ப ஆளாக இல்லை. அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் லேடிஸ் எல்லாம் அவ்வளோ நின்றுட்டோம். எல்லாரும் இறங்கி வந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிக்கணும் போகிறதுலாம் போயிட்டுருக்காங்க. இங்கே நல்லா என்ஜாய் பண்ணி இறங்கி நடக்கிறது சூப்பரான ஏரியாவை சுற்றி. அங்கே நல்லா மண் நீட்டாக தான் மணல் ஆகும். கோவிட் மண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பரான மண். அவ்வளோ விதமாக இருந்துச்சு. சுற்றி காடு, பயமாட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. சில காடுகளுக்கு போனால் பயமாக இருக்கும்ல அந்த மாதிரி. அந்த ஒத்தையடி பாதை அவ்வளோ கடந்து வந்துட்டோம்னா மட்டும் போதும். அங்கேருந்து ஒரு வியூஸ், அங்கேருந்து அப்படி தண்ணி வந்து இப்படி ஒரு சின்ன வெள்ளச்சாட்டமாட்டு நம்ம கிராஸ் பண்ணி அப்படி கடந்து வந்துடுவோம்ல. நம்ம யார் மிஸ்டியாக்காருக்கு சேனலுக்கு வியூஸ் வேணும், சப்ஸ்கிரைப் வேணும்னு சொன்னால் சும்மாயா பாருங்க. அப்படி அங்கே ஓடி 2 சைடாட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த ஒரு பக்கத்தில் இருந்தோம், இன்னொரு பக்கத்தில் இருந்தோம். அப்படி ரெண்டும் சேருது. இங்கே பார்த்தீங்களா, இந்த வெள்ளச்சாட்டம்லாம் பீச் ஆடி அங்கே அப்படி இறங்கி கொஞ்சம் சின்ன அருவி மாதிரி கொட்டி நம்மளுக்கு இயற்கை அழகை காட்டி கொண்டு இருக்கின்றது. வேறல பார்த்தீங்களா, சூப்பர் குளங்கள். அது இது நம்ம மீன் தொட்டிக்கெல்லாம் போடுறதுக்குள்ள கல்லும் தண்ணியும் இயற்கை அழகு கொட்டி கிடக்குது. ரப்பர் எஸ்டேட் ஃபுல்லாக இயற்கை வெளியில் கொஞ்சம் அழகு மூடி செஞ்சு வருது. சரி, நம்ம எதுவும் கடந்து போயிடுவோம் அந்த பாதைக்கு. இப்படி தான் வந்தோம் கைஸ். இப்படியே கடந்து போயிடும். இருக்கு தண்ணி எல்லாம் போதுமா.
இடங்கள்லாம் தண்ணி எல்லாம் போய் தொட்டு அப்படியே அந்த சேர்க்க கலர் வரான்னு பார்க்கணும். ம் லைக்கு வியூ கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விடுங்க வாய்ஸ் அக்கா ரீச் ஆகட்டு. சரியா நல்லா சட்டம்லாம் சூப்பராக இருக்கா. தண்ணியெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஆழம் இருக்கும் பார்த்தீங்களா. இதில் உள்ள எல்லாம் போய் எல்லாம் 2 தண்ணி இங்கே ஜாயிண்ட் ஆகி அவங்க வந்து சாடுறது அதில் ஓடுது அப்படியே ரெண்டு காடு பார்த்துக்கிறேன். அமேசிங் கைஸ் பார்த்தீங்க அவ்வளோ அழகு. அப்படியே சாடி அந்த தண்ணி அங்கே மாதிரி போகுது. என்ன அழகு எத்தனை அழகு கோடி கண்டிப்பாக மாதிரி போயிட்டே தான் இருப்பாங்க. சரி நம்ம ஓடி போயிடும். அவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்ததே பெரிய விஷயம். கஷ்ட கூட்டிகிட்டு போங்கன்னு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு எப்படியே கூட்டு வந்துட்டார் எங்கள் ஆத்துக்கார். ஆனால் சின்ன பாதை கேட்டிங்களா, இந்த சின்ன பாதையிலேயே போகணும் அப்படின்னு யோசிப்போம். இந்த சின்ன பாதையில் தான் அந்த ஃபால்ஸு ஹிடன் ஃபால்ஸு கொட்டுது. இந்த ஏரியா மக்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சூப்பராட்டு நாகர்கோவில் சூடு காரும் பஸ்ஸும் லாரியும் டிம்போவன் ட்ரக்கரும் லாரியும் அதுவும் இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த இயற்கையான எழில் கொஞ்சம் அழகு பயமாரியோட பார்த்திங்களா வந்துகிட்டே தான் இருக்கேன் பசங்க. அது வந்து நான் சூப்பர் ஏரியா வந்து குளிச்சுட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறேன். சரி கைஸ், இத்துடன் இந்த vlog-ஐ முடித்துக் கொள்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அக்காளுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா வாவில் வந்த பாதைக்கே திருப்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். கேட்டிங்களா நல்லா இருக்குல்ல ஏரியா. கொஞ்சம் தூரம் இந்த ஒத்த வெட்டி பாதையோடு கடந்து வர்றது சிரமம் தான். வந்துட்டிங்கன்னா சூப்பரான கண்ணுக்கு வெளியில் கொஞ்சம் அழகை போய் ரசித்து திரும்பி வரலாம் சந்தோஷமாக. ஓகே, போகிறது மட்டும்தான் சிரமம். கொஞ்சம் தான் ஒரு எவ்வளோ 10 நிமிஷம் இங்கே இருந்து அது வரைக்கும் 10 நிமிஷம் கூட கிடையாது. கேட்டிங்களா அவ்வளோதான். ஓகே பாய். நம்ம பெருஞ்சிருப்பு சிலம்பு ஃபால்ஸ் ஹிடன் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆர்கிட் தோட்டம் பக்கத்தில் தான் இருக்குது. அது அந்த சைடு பெருஞ்சிலம்பு ஃபால்ஸுக்கு போகக்கூடிய உள்ளுக்குள்ளே பார்த்தா இந்த சைடு. அவ்வளோதான். நானும் இப்படியே போய் ரசித்தேன். எனக்கு ஒரு vlog எடுக்க முடிஞ்சிச்சு. அதில் எனக்கு சந்தோஷம். ஓகே பை கைஸ். எனக்கு இது ஹாப்பி ஜார்னியாக தான் இருந்துச்சு. நீங்கள் தான் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோஸை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லணும். கிறிஸ்டியாக்கா போட்ட வீடியோ எப்படி இருக்குன்னு. ஓகே, எல்லா செடிகளும் ஒவ்வொரு விதமான ஒரு மனத்தை கொடுக்குது. பாருங்கள் யார் தூரம் இருக்குது கேட்டிங்க. அப்படியே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போக முடியும். வழியாக வந்து சேர்ந்துட்டேன். போன பாதைக்கே ரிட்டன் வந்துட்டேன் கைஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் லைக் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டோம். நன்றி.